சொரக்காய் அடை பண்ண போகிறோம். சொரக்காவை தோல் எடுத்து வச்சுருக்கேன், துருவிட்டு வந்துடலாம். சொரக்காய் அடைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சொரக்காவை துருவி வச்சாச்சு. இது ஒரு பவுலில் போட்டுக்கிடுங்க. சொரக்காய் துருவல், அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாய் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கேரட் இருந்தால் கேரட் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஒரு உருண்டை மாவு எடுத்து இப்படி மெதுவாக தட்டிக்கலாம். அடை மாதிரி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. சிம்மில் வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் வந்துருச்சு, அப்படியே மாற்றி போட்டுக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சொரக்காய் அடை சூப்பராக வந்துருச்சு. 2 பக்கமும் மாற்றி போட்டு சுட்டு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுக்கிடுங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான சொரக்காயை வச்சு அடை செஞ்சாச்சு. இது ஈஸியான டிஃபன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.